வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்கும் செயற்பாடு ஒருபோதும் நிறுத்தப்படாது என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க கருத்து. தேர்தல் சட்டங்களுக்கு எதிராக செயல்படும் எவருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உள்ளது என்று பெப்ரல் அமைப்பு அறிவிப்பு. குற்ற செயல்களின் மூலம் ஈட்டப்படும் வருமானத்தை மீண்டும் அரசுடைமையாக்கும் நோக்கில் புதிய சட்டம் மூலம் எதிர்வரும் 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது இலங்கை மற்றும் இந்தியா இடையே முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தம் கைச்சாத்து. தொடர்வது விரிவான செய்திகள். ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்கும் செயற்பாடு ஒருபோதும் நிறுத்தப்படாது என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். பெலியத பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றிய அவர் மக்களின் நலனுக்காக செயல்படாத அரசியல்வாதிகள் தோல்வியடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஊழல்வாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் எந்த வகையிலும் நிறுத்தப்பட மாட்டாது. பலருக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் தொடர்பாக சில மாதங்களில் வழக்கு தொடரப்படும் என்றும் தெரிவித்தார். அதே நேரம் தற்போது பல நீதிபதிகள் வழக்குகளில் இருந்து விலகுவதை அவர் கவலைக்குரிய விடயமாக குறிப்பிட்டுள்ளார். நீதிபதிகள் தங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை தவறவிடக்கூடாது. இது ஒரு நல்ல சைகையாக பார்க்க முடியாது என்றும் குறிப்பிட்டார். ஒரு போலீஸ் அதிபர் கைதாகும் சம்பவம் வரலாற்றில் யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இன்று அது நிகழ்ந்துள்ளது. இதுவரை போலீஸ் அதிபர்கள் கைதாகாமல் இருந்தமை அவர்கள் நேர்மையாக இருந்ததால் மட்டுமல்ல என்று அவர் கூறினார். இனிமேலும் பதவி பேதமின்றி அனைவருக்கும் சட்டத்தின் முன் சமமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அரசியல்வாதிகளுக்காக பணியாற்றிய சில அதிகாரிகளுக்கும் எதிர்காலத்தில் விசாரணைகள் நடைபெறும் என்றும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க உறுதிபட தெரிவித்தார். இதேவேளை கடந்த காலங்களில் சரியான வகையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படாமல் விடுதலை செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் சில நபர்களுக்கு எதிராக மிக விரைவில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்தார். நாட்டில் இடம்பெற்ற சகலவிதமான குற்ற செயல்கள் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளின் போது அரசு சொத்துக்கள் முறைகேடாக பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என சகல தரப்பினரிடமும் கேட்டுக் கொள்கின்றோம். மாறாக தேர்தல் சட்டங்களுக்கு எதிராக செயல்படும் எந்த ஒரு தரப்பினருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உள்ளது என்று பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றிய அவர் முந்தைய தேர்தல்களைப் போன்று இம்முறை தேர்தலிலும் அரசு சொத்துக்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க தேர்தல் ஆணைக்குழுவினால் சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அரசு அதிகாரிகள் தமது சேவை நேரத்தில் வேட்பாளர்கள் தொடர்பான பிரச்சாரங்களை முன்னெடுப்பது சட்டத்தினால் அனுமதிக்கப்படாது. அதேபோல் அரசு நிகழ்வுகள் எந்த ஒரு வேட்பாளரின் தேர்தல் பிரச்சாரமாக மாறக்கூடாது. இது தொடர்பாக தேர்தல் கண்காணிப்பகங்கள் உன்னிப்பாக கவனம் செலுத்தும். அரசியலமைப்புக்கு அமைய தேர்தல் விதிமீறல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் காணப்படுகிறது. மேலும் அரசு வாகனங்கள் அரசு தேவைகளுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவை தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். அத்துடன் குறித்த வாகனத்தின் உரிமையாளர்களும் அதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் அலுவலகங்களை அமைப்பதற்கு அரசியல் கட்சிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்ட போதும் மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் அரசு கட்டடங்களில் அவற்றை அமைப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் தேர்தலுக்கு 48 மணித்தியாலங்களுக்கு முன்னர் அனைத்து தேர்தல் அலுவலகங்களும் அகற்றப்பட வேண்டும். தேர்தல் விதிமுறைகள் குறித்து வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கவனமாக செயல்பட வேண்டும் என்றும் ரோஹன ஹெட்டியாராச்சி தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் வாக்கு சீட்டுகளை அச்சிடும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் தேவையான தகவல்கள் தற்போது அச்சகத்திற்கு கிடைத்துள்ளதாகவும் அரசாங்க அச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அச்சக பணிப்பாளர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவிக்கையில் ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள் வாக்குச்சீட்டுகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக கூறினார். இதேவேளை கடந்த நாளில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் விதிமுறைகள் மற்றும் வன்முறை செயல்கள் தொடர்பாக 7 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அவற்றில் 6 முறைப்பாடுகள் தேர்தல் விதிமுறைகளை சேர்ந்தவையாகவும் ஒரு வன்முறை செயலுக்குட்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதியோர் உதவித்தொகை பெறுபவர்களின் எண்ணிக்கையை 1 மில்லியனாக அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக கிராமப்புற மேம்பாடு, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதியமைச்சர் வசந்த பியதிஸ்த தெரிவித்தார். இதற்கான கலந்துரையாடல் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைநாசர் அபிகரன் 2016 முதல் 2019 வரையான காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுக்கான கொடுப்பனவுகளை விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். மேலும் உதவித்தொகை பெற வேண்டியவர்களில் 2000 பேர் உயிரிழந்துள்ளதாக அவர் அரசாங்கத்திடம் சுட்டிக்காட்டியிருந்தார்.
குற்றச்செயல்களின் மூலம் ஈட்டப்படும் வருமானத்தை மீட்டு அரசுடைமையாக்கும் நோக்கில் புதிய சட்டம் மூலம் எதிர்வரும் 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த சட்டத்தின் முக்கிய நோக்கம் குற்ற செயல்களால் பெறப்பட்ட பணத்தை மீட்படுவது, அவற்றை சட்டப்படி அரசுடைமையாக்குவதே ஆகும். மேலும் சர்வதேச ஒத்துழைப்பை பெறுவதற்கான பல புதிய விதிகள் இதில் அடங்கியுள்ளது. புதிய சட்டத்தின் கீழ் குற்றச்செயல்களின் மூலம் பெறப்படும் வருமானத்தை தடுக்க அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இதற்காக குற்ற செயல்களால் ஈட்டப்படும் வருமானத்தை நிர்வகிக்க புதிய அதிகார சபை ஒன்றை உருவாக்குவதும் திட்டமிடப்பட்டுள்ளது. லஞ்சம், ஊழல், போதைப்பொருள் கடத்தல், பயங்கரவாத நிதியியல் நடவடிக்கைகள் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்கள் குறித்த விசாரணைகள் இந்த புதிய சட்டமூலத்தின் மூலம் முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் எதிர்வரும் 4ஆம் தேதி இலங்கை விஜயத்தின் போது இலங்கை மற்றும் இந்தியா இடையே முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளது. இந்திய அமைதி காக்கும் படை இலங்கையில் பணியாற்றிய 4 தசாப்தங்கள் கடந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே இதுவே முதல் முறையாக பாதுகாப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகிறது. அடுத்த நாள் சனிக்கிழமை ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி இடையிலான உத்தியோகபூர்வ இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் கொழும்பில் நடைபெறவுள்ளன. இந்த நிலையில் நாணய பரிமாற்ற கட்டமைப்பு, கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கை உள்ளிட்ட பல துறை சார்ந்த ஒப்பந்தங்களுக்காக இருதரப்பும் ஏற்கனவே இணக்கப்பாடுகளுக்கு வந்துள்ளன. மேலும் திருகோணமலை எண்ணெய் நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கான இந்திய, இலங்கை, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கூட்டு பணியுடனான ஒப்பந்தம் பிரதமர் மோடியின் விஜயத்தின் போது இறுதிப்படுத்தப்படுகிறது. இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இந்திய, இலங்கை இடையிலான இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தம் முதல் தரையாக கைச்சாத்தாக உள்ளது என்று உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானால் 35 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய அமைதி காக்கும் படையின் வெளியேற்றம் குறித்து உருவான பதற்றமான பின்னணியை தாண்டி இரு நாடுகளின் பாதுகாப்பு ஒத்துழைப்பில் முக்கிய முன்னேற்றமாக அமையும். இதற்கான நுணுக்கமான விவரங்கள் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை எனினும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சீனாவின் உயர்ந்து வரும் ஆதிக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த ஒப்பந்தம் இருதரப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேம்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தால் வெளியிடப்பட்ட அமெரிக்க காங்கிரஸ் ஆவணங்களின்படி USAID வழியாக இலங்கைக்கு வழங்கப்பட்ட உதவி திட்டங்கள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. 2024-2025 நிதியாண்டில் இலங்கை 53 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை பெற்றிருந்த நிலையில் அந்த தொகை முழுவதுமாக குறைக்கப்பட்டுள்ளதாக உலகளாவிய மேம்பாட்டு மையம் தெரிவிக்கின்றது. இது இலங்கையின் மொத்த தேசிய வருமானத்தில் சுமார் 0.07% ஆகும். உலகளாவிய அளவில் சிவில் சமூகம் மற்றும் தனியார் துறையின் போட்டித்தன்மையை ஊக்குவிக்கும் சில நிதிகள் ட்ரம்ப் நிர்வாகத்தால் முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் மிகப்பெரிய நிதியுதவி திட்டங்களில் இந்த மாற்றம் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவில் சமூக அமைப்புகளின் கூட்டு முயற்சியில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி 53 அமைப்புகள் மூலம் 5,65,000க்கும் மேற்பட்ட நேரடி பயனாளிகள் மற்றும் 400க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் USAID நிதியினால் ஆதரிக்கப்பட்டுள்ளனர்.